ஏய் பார்வதி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வீட்டு பொறுப்பு, தொழில் எல்லாம் நம்ம பொறுப்புக்கு வந்துருச்சு இல்ல? இந்த மாதிரி திருவிழாவுக்கு எல்லாம் டொனேஷன் நாம தானே கொடுக்கணும். மாமா கொடுத்துட்டாரு, இருந்தாலும் நாமளும் கொடுக்கணும்ல. ஏய், அதுக்குன்னு என்ன எழுதிக்கிட்டு இருக்க? சைபர் அதிகமா போட்டிருக்க பாரு. நான் சரியா தான் போட்டிருக்கேன். என்னங்க, கும்பாபிஷேகத்தையும் அன்னதானத்தையும் சிறப்பா பண்ணுங்க. ஐயா வந்து 10,001 கொடுத்தாங்க. அம்மா வந்து 1,00,000 ரூபா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. என்ன இருந்தாலும் ரகுராம் ஐயா குடும்பம்ல, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயதானே செய்யும். என்னது, நான் குட்டியா? ரகுராம் ஐயா வீட்டு பொண்ணு இல்ல, அதான் அப்படி சொன்னேன். ஐயாவுடைய தாராள குணம் உங்களுக்கும் இருக்கதானே செய்யும். அததாம்மா இப்படி சொன்னேன். ஏய் பார்வதி, அவர் என்ன சொல்றாருன்னு புரியல உனக்கு? அது பெருந்தன்மை. இப்ப நீ எழுதி கொடுத்தல்ல, இந்த பெருந்தன்மை உனக்கே எங்க அண்ணன் கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு இவர் சொல்றாரு இல்லனா? எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. புரிஞ்சா சரி. ஐயா கிட்ட பத்திரிக்கை கொடுக்காம விட்டுட்டோம், அத உங்ககிட்ட கொடுத்துறோம். கொடுங்க. இந்தாப்பா, பேர் எழுதி கொடு. இந்தாங்கம்மா. அம்மா, பெரியம்மா, எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும்மா. பத்திரிக்கையை எனக்கு கொடுத்துட்டு அவங்கள கூப்பிடுறீங்க? இல்லம்மா, பெரியவங்கள தானம்மா கூப்பிடணும். ஏங்க, நான் தானே 1,01,000 ரூபாய் கொடுத்திருக்கேன். பத்திரிக்கை ஏன் பேர்ல தானே கொடுக்கணும். என்னம்மா நீங்க, இந்த ஊருக்கே பத்திரிக்கை கொடுக்கறதா இருந்தாலும் ரகுராம் ஐயா பேரை போட்டு தானே கொடுக்கறோம். அப்ப உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கும்போது ஐயா பேரை போட்டு தானே கொடுக்கணும். அதானே முறை. இதுக்கு தான் நான் 1,01,000 ரூபாய் கொடுத்தேனோ. ரொம்ப சந்தோஷமா, நாங்க வரோம்மா. வாங்க வாங்க. மாமா யாரை கூப்பிட போறாரு? தெரியலையே மாயா. இந்த சீன்ல இன்னும் வாங்க மச்சான், வாங்க வா தங்கச்சி. ஆளுல ஷூட்டிங் நின்னு போச்சுன்னு மச்சான் தான் எங்களை கூட்டிட்டு வந்தாரு. என்ன பிரச்சனை? அது ஆர்டிஸ்டுங்க யாருமே வரல பெரியப்பா. ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட வரல. ஷூட்டிங் நின்னுட கூடாதுன்னு தான் மாமா எங்களை நடிக்க சொல்றாரு. இப்போ நான், சீனு, சித்தப்பா, தனா, நாங்க 4 பேருமே நடிக்கிறோம். முதலாளியா நடிக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல. இதோ கூட்டிட்டு வரேன்னு தான் மாமா போனாரு. உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. டைரக்டர் சார், மச்சான் தான் முதலாளி, தங்கச்சி தான் முதலாளியோட வைஃப். எனக்கெல்லாம் நடிப்பு வராது, எங்களை விட்டுருங்க. மச்சான், டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க சார், முதலாளி கேரக்டருக்கு மச்சான் எப்படி இருப்பாரு? நாம செலக்ட் பண்ண ஆளை விட உங்க மச்சான் சூப்பராவே இருக்காரு. கேளுங்க மச்சான். சார், நெஜ கடை முதலாளி மாதிரியே இருக்கீங்க சார். இந்த கேரக்டர் நீங்க தான் பெர்ஃபெக்ட். இல்ல டைரக்டர் சார், இதெல்லாம் சரியா வராது. இதுதான் சரியா வரும் சார். சும்மா கெத்தா சூப்பரா இருக்கீங்க. நீங்க தான் இந்த கேரக்டர் பண்றீங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன். சூப்பரா இருக்கும். ப்ளீஸ் பெரியப்பா. ஆமா ஆமாங்க மாமா. எங்களுக்காக பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் பெரியப்பா. மச்சான் ஒத்துக்கோங்க மச்சான். அண்ணா பண்ணுங்கண்ணே, செம்மையா இருக்குண்ணே, பண்ணுங்கண்ணே. ஓ, நீங்களா இவ்வளவு தூரம் கேக்குறீங்க. சரி,
நடிக்கிறேன். ஏய். பெரியம்மா நீங்க தான் முதலாளி அம்மா. ஐயோ என்ன விட்டுருங்கப்பா. கேமரா முன்னாடி பேசணும்னா எனக்கு வெடன்னு வரும். வேண்டாம் வேண்டாம், இவரை வச்சுக்கோங்க போதும். அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்ற டைலாக்க நீங்க பதிலுக்கு சொல்லுங்க, அது போதும். அண்ணே, ஷூட்டிங் நடத்தி கடைய பிரபலப்படுத்தி கடைய பெரிய லெவலுக்கு கொண்டு போக போறாங்க. விட்டுருவானா இந்த புவனேஸ்வரி. இப்பதான் அவங்களுக்கு முதல் அடிய பலமா அடிக்க போறேன். இனிமேதான் என்னுடைய ஆட்டமே இருக்கு. இந்த ஆட்டத்துல எக்காரணத்தை கொண்டு அவங்க ஜெயிக்கவே விடக்கூடாது. சொல்லுங்க. இங்க ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது மேம். என்ன சொல்றீங்க? எப்படி எப்படி நடந்துச்சு? மாயாவும் சீனு சார் தான் ஹீரோ ஹீரோயின். ரகுராம் சாரும் அவர் வைஃபும் முதலாளி கேரக்டர் பண்றாங்க. தனாவும் சிவாவும் நடிக்கிறாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு பதிலா சேல்ஸ் கேர்ள்ஸே நடிக்கிறோம். நீ போடு. நாம ஒண்ணு நினைச்சா அதையும் பிரேக் பண்ணி சாதிச்சு காட்டுறாங்க. என்னம்மா என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கிற? அண்ணே, அங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனே. என்னம்மா எப்படிமா நடந்தது? குடும்பமே சேர்ந்து நடிக்கிறாங்க.